இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது 7 முக்கியமான வார்த்தைகளை பேசினார். வேதாகமத்தில் 4 நற்செய்தி நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அவை பின்வருமாறு: 1. மன்னிப்பின் வார்த்தை. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. வசனம் லூக்கா 23:34. பொருள்: தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் துன்புறுத்தியவர்களுக்காகவும் இயேசு வேண்டினார். 2. ரட்சிப்பின் வார்த்தை. மெய்யாகவே நான் உனக்குச் சொல்லுகிறேன், இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். வசனம் லூக்கா 23:43. பொருள்: தன்னுடன் சிலுவையில் அறையப்பட்டிருந்த மனம் வருந்திய கள்ளனுக்கு இயேசு அளித்த உறுதிமொழி. 3. பாசத்தின் வார்த்தை. ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். வசனம் யோவான் 19:26-27. பொருள்: தன் தாயாகிய மரியாளையும் தன் அன்பு சீடனாகிய யோவானையும் ஒருவருக்கொருவர் பொறுப்பாக ஒப்படைத்தார். 4. வேதனையின் வார்த்தை. ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? வசனம் மத்தேயு 27:46. மார்க் 15:34. பொருள்: உலகத்தின் பாவங்களை சுமந்தபோது பிதாவாகிய இறைவனிடமிருந்து ஏற்பட்ட பிரிவின் வேதனையை இது காட்டுகிறது. 5. தாகத்தின் வார்த்தை. தாகமாயிருக்கிறேன். வசனம் யோவான் 19:28. பொருள்: இயேசுவின் மனிதத்தன்மையையும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதையும் இது குறிக்கிறது. 6. வெற்றியின் வார்த்தை. முடிந்தது. வசனம் யோவான் 19:30. பொருள்: மனித மீட்புக்காகத்தான் செய்ய வேண்டிய பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டது என்பதை இது குறிக்கிறது. 7. அர்ப்பணிப்பின் வார்த்தை. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். வசனம் லூக்கா 23:46. பொருள்: தனது உயிரை இறைவனிடம் முழுமையுரிமையாக ஒப்படைத்த இறுதி வார்த்தை. இந்த 7 வார்த்தைகளும் இயேசுவின் அன்பு, பொறுமை மற்றும் இறை திட்டத்தின் நிறைவேற்றத்தை பறைசாற்றுகின்றன. இயேசு நம்மீது அன்பு வைத்து நம்முடைய பாவங்களுக்காக பரிகார பலியானார். அவருடைய இரத்தத்தால் நம்மை மீட்டுக் கொண்டார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய HWMTVM சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளவும்.